தைத்திங்கள் முதல் நாள்தான் தமிழ் புத்தாண்டு என்று கூறிய 500 செந்தமிழ் புலவர்கள் ஒன்றும் தெரியாதவர்களா என்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நடந்த திருமண விழா ஒன்றில் கலந்து கொண்ட திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி மணமக்களை வாழ்த்தி பேசுகையில், தற்போது நாடு போகும் போக்கை பார்த்தால் கலை இலக்கியத்தின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக கவலை தெரிவித்தார். செந்தமிழ் கற்ற 500 புலவர்கள் சேர்ந்து மாநாடு நடத்தி தைத்திங்கள் முதல் நாள்தான் தமிழர்களின் புத்தாண்டு என்று கூறினர் என்றும், அவர்கள் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா அல்லது தமிழ் மரபு அறியாதவர்களா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ் கலை இலக்கியம் வளர திமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் கருணாநிதி கூறினார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கின்ற பழமொழிக்கு சொந்தமான மாதம். அந்த தை மாதத்திலே ஆண்டு கணக்கை தொடங்குவோம், திருவள்ளுவர் பெயரால் தொடங்குவோம் என்று 500 புலவர்கள் கூடி யோசித்து முடிவெடுத்தார்களே, அவர்களெல்லாம் ஒன்று தெரியாதவர்களா? அவர்களெல்லாம் மரபு அறியாதவர்களா? அவர்களெல்லாம் தமிழை உணராதவர்களா? இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டும். அந்த பதிலை செயல் மூலம் காட்ட வேண்டும். அப்படி காட்டுகின்ற அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. தமிழ் கலை வளர, தமிழர் நாகரிகம் வளர, தமிழர் கலாச்சாரம் வளர, தமிழர் பண்பாடு வாழ என்றென்றும் நாம் துணை நிற்போம். திமுக ஆட்சியில் தை முதல் தேதியை தமிழ் புத்தாண்டாக அறிவித்ததையும், அது மட்டுமின்றி திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட பல நல்ல திட்டங்களையும் புதிதாக பதவியேற்றுள்ள ஜெயலலிதா அரசு மாற்றி அமைத்து வருவதாக குறை தெரிவித்தார்.